நான் செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்து நான் சீரகசம்பா அரிசி யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்னென்னா மசாலா வந்து அதாவது பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு நம்ம ஒரு தின் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி, அதாவது ரம்ஜான் ஸ்பெஷல். இன்றைக்கி இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் 350 கிராம்ஸ் வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னங்கிறத சொல்கிறேன். சிக்கன் பிரியாணிக்கு வந்து நான் சிக்கன் வந்து 350 கிராம்ஸ் என்ன பண்ண போகிறேன்னா அரைச்சி ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்திருக்கேன், புதினா ஒரு கைப்பிடி, 5 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, சோம்பு வந்து அரை டீஸ்பூன், 2 ஏலக்காய், ஒரு வரமிளகாய், ஒரு அரை லெமன், மிளகாத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் அதாவது என்னென்னா பிரியாணி மசாலா அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சிட்டு சிக்கன் கூட நம்ம ஊற வைக்கணும். இப்போ நம்ம புதினா போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை இது எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். லெமன் வந்து அரை லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், பிரியாணி மசாலா இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி தழை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ சிக்கன் எடுத்துக்கலாம். இந்த சிக்கனில் நம்ம ஒரு கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன், ஒரு டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி புதினா, சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் அதே மாதிரி இதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அரைக்கிறதுக்கு தண்ணி வந்து விடாமல் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், இன்னும் சாஃப்டாக இருக்கும். இதை வந்து மினிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன், 2 தக்காளி, ஒரு பிரிஞ்சி லீஃப், ஒரு ஸ்டார் மொக்கு, 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய், நீட்ட மொக்கு. நம்ம சிக்கன் பிரியாணிக்கு இதை வச்சு தாளிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற சிக்கன் போட்டுட்டு நம்ம பிரியாணி செய்யணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 300 கிராம்ஸ் சீரகசம்பா அரிசி எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு வந்து 75 ml வந்து நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து தேவையானது மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கர் வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், அன்னாச்சி மொக்கு இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து வெங்காயம், வெங்காயத்தை ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் வந்து நான் 50 ml தான் ஊற்றிருக்கேன், இதுவே போதும். இது வந்து நல்லா வதங்கணும். அதாவது என்னென்னா ப்ரௌன் ஆகிற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கினா தான் அந்த பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புதினா, பச்சை மிளகாய், காரத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம
அரைச்சிட்டு ஊற வச்சுட்டோம். அதே மாதிரி அதுக்கு வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கோம், தக்காளி. இந்த ரெண்டுமே என்னென்னா இந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் வந்து அதாவது ஜாஸ்தி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா புதினா எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு அந்த டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். 3 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரியும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அப்போ தக்காளி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு வந்து உங்களுக்கு சொல்லலை. உப்பு ஆட் பண்ணியாச்சு. 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம், சிம்மில் வச்சுட்டு. நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் விட்டுக்கலாம். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இதுக்கு வந்து நம்ம லைட்டாக தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் அரைச்ச இந்த தண்ணியே இருக்குது, இதே தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி தண்ணியும் நல்லா சுண்டி இருக்கு. இப்போ வந்து நம்ம அதாவது நான் 3 டம்ளர் போட்டேன், 6 டம்ளர் வந்து தண்ணி வந்து நான் இதுலேயே எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து ஊற்றிடலாம். எந்த டம்ளரில் வந்து நம்ம வந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 6 டம்ளர் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 3 டம்ளருக்கு 6 1:2. இப்போ வந்து சால்ட் போட்டுக்கலாம். தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம இடையில எடுத்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா தண்ணி வந்து நல்லா வத்திடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டிங்கன்னா நல்லா அரிசியும் வெந்துடும். அதே மாதிரி லைட்டாக தண்ணி இருக்குது. இது நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ரெடி ஆயிரும். இப்போ வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம், போதும். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னா இந்த சூடே வந்து நல்லா இந்த சீரக சம்பா அரிசி நல்லா புழுங்கிக்கும், போதும். இப்போ மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சிட்டிங்கன்னா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக சிக்கன் நல்லா இந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடியே தான் இருக்கணும். நல்லா புழுங்கிக்கும், அரிசியும் நல்லா வெந்திருக்கும். இது வந்து என்னென்னா ஃபுல்லாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நான் சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.